ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஏ மேக்ஸ். இன்னைக்கு கணக்கு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் எண்களில் பயிற்சி 1.4 பார்க்கலாம். சரிங்களா? ஏற்கனவே நான் பயிற்சி 1.3 சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம பயிற்சி 1.4 போகலாமா? பேஜ் நம்பர் 27. சரிங்களா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கணக்கு பாருங்க. 843 அருகில் உள்ள 100 மதிப்பு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, கேள்வி கொடுத்துருக்காங்க. 843ங்கிற கணக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த கணக்குக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 100 மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம போட்டு பார்த்துடலாமா? உங்களுக்கு புரியும் பாருங்க. ஃபர்ஸ்ட்ல நிரப்புக, கோடிட்ட இடங்களை நிரப்புக. சரியா? என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க? 843 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன இடமதிப்பு? 100 இடமதிப்பு கொடுத்துருக்காங்க. சரியா? 100 இடமதிப்பு. இப்போது இங்கே 100 இடமதிப்புனா உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? 1, 10, 100. சரிங்களா? 1, 10, 100 அப்படின்னு இடமதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 100 இடமதிப்பு என்ன? நமக்கு 8. நீங்கள் அடிக்கோடிட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்தது இதில் 3 கண்டிஷன் இருக்குது. இந்த பயிற்சி 1.4 பண்ணணும் அப்படின்னா 3 கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னா, அதாவது 5 இருக்கு இல்லையா? 5க்கு அதிகமான நம்பர், அதாவது 6, 7, 8, 9ன்னு வந்தால் அந்த 5ஓட இடமதிப்பில் நம்ம 1 கூட்டிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 5ங்கிற இடத்துல 5 வந்தால் அது 1ங்கிறத நம்ம அந்த இடமதிப்பில் கூட்டிக்கணும். அதே மாதிரி 5ங்கிற இடத்துல 4 விட கம்மியாக, 5 விட கம்மியாக 4, 3, 2, 1ன்னு வந்ததுன்னா அந்த இடத்துல நம்ம 0 போட்டு அடுத்த கணக்குகளை போடணும். புரியுதுங்களா? இதை முதல்ல பார்த்துக்கோங்க. இதை நான் உங்களுக்கு சில நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். வேணுன்றவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கணக்கு பார்த்தா ஒரு 4-5 கணக்கு போட்டால் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ கணக்கு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இங்கே 100ஓட இடமதிப்பு கொடுத்துருந்தாங்களா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? 8ங்கிறது 100ஓட இடமதிப்பாக கொண்டு வந்துட்டோம். இப்போது அடுத்தது ரைட் சைடில் நமக்கு இங்கே பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? நமக்கு 4ன்னு இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன்? 4 என்னது? 5 விட அதிகமான நம்பர். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 0ன்னு சேர்ப்போம். ஏன்னா 4 5 விட அதிகமான நம்பருங்கிறதுனால 0 சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கணக்கை முடிப்போம். இப்போ எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இந்த 843 இருக்குது இல்லையா? அந்த இடத்துல அதே 8 வரும். இந்த 4ங்கிற இடத்துல நம்ம 4க்கு பதிலாக என்ன சேர்க்கணும்? 0, 0ன்னு சேர்க்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அதாவது இடமதிப்பை அடிக்கோடிட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற நம்பரை பார்க்கணும். அந்த நம்பர் நமக்கு 5 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா 0 சேர்த்துக்கிட்டே எழுதிட்டு வரணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? 3 விஷயம், 3 கண்டிஷன் நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு சம்ஸாக போட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஓகே, 2வது சம் பார்க்கலாமா? அப்போ நீங்கள் டேஷில் என்ன எழுதுவீங்க? 800 அப்படின்ட்டு எழுதுவீங்க. சரியா? அடுத்தது பாருங்கள். 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே 756ன்ட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க? இடமதிப்பு 1000ன்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கு போட்டுடலாமா? இப்போது பாருங்கள், 2வது கணக்கு 756. இடமதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000 தானே இடமதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? 1000ல் வரா மாதிரி நம்ம இடமதிப்பு கொண்டு வரணும்ல. ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது? 1 இருக்குது, 10 இருக்குது, 100 இருக்குது. 1000ல் நமக்கு என்ன எதுவுமே இல்லை. அதனால் நம்ம அந்த இடத்துல என்னன்னு சேர்க்கணும்? 0ன்னு சேர்த்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ இது தானே, இந்த 0 தானே நமக்கு 1000தோட இடமதிப்பு. இப்போ உடனே நம்ம ரைட் சைடில் இருக்கிற இந்த நம்பரை பார்க்கணும். அதுதானே கண்டிஷனு. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது? 7 இருக்குது. அப்போது 7 நமக்கு 5 விட என்னது? பெருசு. 5 விட நமக்கு என்னது? 7 பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 1 என்ன பண்ணணும்? அந்த இடமதிப்பில் கூட்டணும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ எப்படி பண்ணுவீங்க? 0, 7, 5, 6. இப்போது இந்த இடமதிப்பு வருது இல்லையா? இதுக்கு பக்கத்தில் இந்த ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்ல 5 விட அதிகமான நம்பரு. இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 1ன்னு போட்டுக்கணும். இந்த இடத்துல 1ன்னு போட்டுக்கணும். சரியா? அப்போ 1ன்னு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? இந்த 0வையும் 1ஐயும் கூட்டினா 1. இந்த 7க்கு அப்புறம் என்ன ஆகிடும்? நமக்கு 0, 0ன்னு வந்துடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 1000 தான் நம்மளுடைய ஆன்சர்.
அவ்வளோதான். புரியுதுங்களா? பக்கத்து நம்பர் பார்க்கணும். பக்கத்து நம்பர் வந்து 5 விட பெருசாக இருந்தது அப்படின்னா 1 வந்து கூட்டிட்டு அடுத்தடுத்த நம்பருங்களை நம்ம 0ன்னு எடுத்துகிட்டு போயிடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு 2-3 கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரி, அடுத்த கணக்கு பார்க்கலாமா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், டேஷில் 1000ட்டு எழுதிட்டோம். அடுத்தது 3வது கணக்கு பாருங்கள். 85,654 அருகிலுள்ள 10,000 மதிப்பு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து இங்கே கணக்கு கொடுத்துட்டாங்க. 85,654ன்ட்டு கணக்கு கொடுத்துட்டாங்க. அதோட இடமதிப்பு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 10,000ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த கணக்கு போட்டுடலாமா? எப்படி வருதுன்னுட்டு பார்த்துடலாமா? இது பாருங்கள், 3வது கணக்கு. 85,654 அப்படின்னு இருக்குது. சரியா? இடமதிப்பு நமக்கு என்ன இருக்குது, 10,000 வந்து நமக்கு இடமதிப்பு இருக்குது. சரியா? இப்போது நம்ம 10,000 இடமதிப்பு கொண்டு வரணும்ல, அப்போ இது எப்படி போடுவீங்க, 1 10 100 1000. இது என்னது, 10,000. சரியா? அப்போது 10,000ங்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கணும், அடிக்கோடிட்டுக்கணும்ல இடமதிப்பு என்னன்னுட்டு. அப்புறம் அடுத்த நம்பர் பார்க்கணும். அடுத்த நம்பர் இங்கே என்னவா இருக்குது, 5ஆ இருக்குது. அப்போது 5 நமக்கு என்னவா இருக்குது, சமமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 வந்து இடமதிப்பில் என்ன பண்ணணும், கூட்டுறோம். சரி, பண்ணிடலாமா? இப்போ இங்கே 8 இருக்குது. அடுத்தது 5 6 5 4 எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இடமதிப்பில் நம்ம வந்து கூட்டுவோம்ல, கூட்டிடலாமா? அப்போ 1 கூட்டணும் அப்படின்னா 8லேருந்து 1 கூட்டணும் அப்படின்னா 9. அடுத்த நம்பருங்க நமக்கு என்னவா வரும், 0 0 0 0ன்ட்டு வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 90,000. அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுதான் வந்து நீங்கள் டேஷில் எழுதணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு புரியலைன்னா 4-3 தடவை வந்து வீடியோ போட்டு பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? அந்த 5 தான் விஷயம். 5 மட்டும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அடுத்தடுத்த சம்ஸ் போட்டுடலாம். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? சரியா தவறா என கூறுக. முதல் கணக்கு பாருங்கள். 8,567 ஆனது 8,600 என அருகிலுள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து கணக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8,567ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கான், 8,600ன்னு வந்திருக்கான். அப்போது இடமதிப்பு எவ்வளோ இருக்குது நமக்கு, 10 இடமதிப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த ஆன்சர் வருதா இல்லையா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா, சரியா தவறான்னு பார்த்துடலாமா? சரி, ஓகே, நான் போடுறேன். 2வதுல சரியா தவறா என கூறுக. முதல் கணக்கு 8,567. இடமதிப்பு எவ்வளோ, 10 தானே இடமதிப்பு. சரி, ஓகே. இப்போது 10ஓட இடமதிப்பு கொண்டு வந்துடலாமா? அப்போ 1 10 எந்த இடமதிப்பு கேட்டிருக்காங்களோ அதோடு நிறுத்திக்கணும். இப்போ நமக்கு இடமதிப்பு எவ்வளோ, 6. அப்போ என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்கிற நம்பர் நம்ம பார்க்கணும். நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 7ன்னு இருக்குது. அப்போ 7 வந்து என்ன, நமக்கு 5 விட பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 வந்து இடமதிப்பில் கூட்டணும். கூட்டிடலாமா? அப்போ 8 5 6 7. இங்கே இடமதிப்பு 6 தானே, இந்த இடத்துல தானே நம்ம 1 வந்து என்ன பண்ணுவோம், கூட்டுவோம். அப்போ கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 8 5 6 1 7. இதுக்கப்புறம் நமக்கு என்னவாகும், 0 ஆகும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்குது, 8,570 இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு கணக்கில் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8,600ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு தவறு தானே. அப்போ என்னன்னு எழுதுவோம், நம்ம தவறுன்னு எழுதுவோம். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கணக்கு பார்க்கலாமா? முதல் கணக்குக்கு தவறுன்னு எழுதிருங்க. அடுத்த கணக்கு பாருங்கள். 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அப்போது நமக்கு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 139 நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க விட எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, 100ன்னு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அப்போது நம்ம போடுற கணக்கு வந்து 100 நமக்கு வரணும். அப்போ தான் இவங்க கொடுத்துருக்கிறது நம்ம என்னன்னு சொல்ல முடியும், சரின்னு சொல்ல முடியும். சரிங்களா? நம்ம இந்த கணக்கு போட்டு பார்த்துடலாமா? அதே மாதிரி இடமதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த கணக்கு போடுறேன் பாருங்கள். 139 இடமதிப்பு எவ்வளோ நமக்கு, 100 தானே இடமதிப்பு.
அப்போது 100 வந்து இடமதிப்புன்னு எழுதிக்கணும். சரியா? 100 இடமதிப்பு. இப்போ பார்த்துடலாமா? 1, 10, 100 அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 100ோட இடமதிப்பு எவ்வளோ நமக்கு? 1. நமக்கு 1ன்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்க? 1க்கு அடுத்தது என்ன நம்பர் இருக்குது? 3ன்னு இருக்குது. அப்போது நமக்கு என்னது? 5 விட 3 வந்து நமக்கு 3 வந்து 5 விட நமக்கு என்னது? பெருசு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம 0 சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம்? இடம் மதிப்பில் எழுதுவோம். சரிங்களா? எழுதிடலாமா 0 சேர்த்து? ஸோ சின்னதாக இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 1. அடுத்தது என்னவா வரும்? நமக்கு 0 வரும். அவ்வளோதான். நம்ம வந்து 100ன்னு ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அப்போ புக்லேயே என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க? 100ன்னு தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த கணக்கு என்னது? நமக்கு சரின்ட்டு எழுதணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 1,70,51,972 ஆனது 1,70,70,000 என அருகில் உள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கணக்கு வந்து இதை கொடுத்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்திருக்க ஆன்சர் என்னவா? 1,70,00,000 கொண்டு வந்திருக்காங்களாம். இது நம்ம போட்டு பார்த்துட்டு சரியா தவறான்னு சொல்லிடலாமா? இருங்க, நான் 3வது கணக்கு போடுறேன். 3வது கணக்கு 1,70,51,972. சரிங்களா? இடமதிப்பு எவ்வளோ இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க? லட்சம் இடமதிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? லட்சம் இடமதிப்பு. இப்போ பார்த்துடலாமா? 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. சரியா? இப்போ நமக்கு லட்சம் தானே இடமதிப்பு. லட்சம் எங்கே இருக்குது? நமக்கு 0ல் தானே இருக்குது லட்சம். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இந்த 0வை அடிக்கோடிட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது என்ன பண்ணுவீங்க? 0வுக்கு அடுத்தது நமக்கு என்ன இருக்குது? 5ன்னு இருக்குது. அப்போது நமக்கு என்ன வரும்? 5ம் 5ம் நமக்கு சமமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 வந்து கூட்டணும் இடமதிப்பில். கூட்டிடலாமா நம்ம? அப்போ எப்படி எழுதுவீங்க? 1,70,50,51,972. இந்த 1 வந்து என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல நீங்கள் வந்து கூட்டுவீங்களா இடமதிப்பில்? கூட்டி போட்டுடலாமா? அப்போ 1, 7, 0, 1 கூட்டினோம்னா 1. அடுத்த நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க? 0, 0, 0வா என்ன பண்ணுவீங்க? சேர்ப்பீங்க. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 1,71,71,00,000 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஆனால் இவங்க புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? 1,70,00,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க கொடுத்துருக்க கணக்கு என்ன? தவறு அப்படின்ட்டு எழுதணும். சரிங்களா? அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடம் மதிப்பிற்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 4065 இடம் மதிப்பு என்னன்னு கொடுத்துருக்காங்க? 100ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு போட்டுடலாமா? பாருங்க, நான் கணக்கு எழுதியிருக்கேன். சரியா? நமக்கு என்ன இடம் மதிப்பு? 100 தானே இடம் மதிப்பு. அப்போ இங்கே எழுதிடலாமா? 1, 10, 100. எத்தனை இடம் மதிப்பு கேட்டிருக்காங்களோ அது வரைக்கும் எழுதுனா போதும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? அடிக்கோடிட்டுக்கலாம். அப்போது நமக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 6ன்னு இருக்குது. அப்போது 6 வந்து என்ன? நமக்கு 5 விட பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க? 1 வந்து கூட்டுவீங்க. சரியா? இப்போ கூட்டிடலாமா நம்ம? அப்போது 4, 0, 6, 5 1 வந்து இடமதிப்பில் போட்டுருவீங்களா? இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4, 0, 1, 1. இதுக்கு அடுத்தது என்ன வரும்? நமக்கு 2 0 வரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன? 4100. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? இந்த இடம் பார்த்துக்கணும். இந்த இடத்துக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர் பார்க்கணும். ரைட் சைடு இருக்கிற நம்பர் வந்து 5 விட பெருசாக இருந்தால் 1 கூட்டிக்கிட்டு 0 0ன்னு சேர்த்துக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 44,555,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதை போட்டுடலாமா? 2வது சம்மு 44,555. இடமதிப்பு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? நமக்கு 1000 இடமதிப்புன்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? 1000 இடம் மதிப்புன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கணக்கு போட்டுடலாம் நம்ம. சரியா? இப்போ 1000னா என்ன? 1, 10, 100, 1000. ஸோ 1000ங்கிறது வந்து என்ன? நமக்கு 4 தான் நமக்கு 1000. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த நம்பர் பார்ப்போமா? அடுத்த நம்பர் என்ன இருக்குது? நமக்கு இங்கே 5ன்னு இருக்குது. அப்போது இந்த 5 வந்து நமக்கு சமமாக இருக்குது. 5 5ம் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1 வந்து கூட்டிடுவோம். கூட்டிடலாமா? அப்போ 44,555. இடமதிப்பில் என்ன போடுவோம்? 1ன்னு போடுவோமா? போட்டாச்சு.
இப்போ என்ன பண்ணலாம், கூட்டிக்கலாம். சரி, 4 1 எவ்வளோ நமக்கு 5. அடுத்த நம்பர் என்னவா வரும், நமக்கு எல்லாமே 0 0 0வா வரும். அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன, 45,000 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். 86,943ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கு போடலாமா? 86,943. இடமதிப்பு எவ்வளோ, 10,000 இடமதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? 10,000 இடமதிப்பு. சரி, இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம மார்க் பண்ணலாம். 1 10 100 1000 10,000. ஸோ நம்மளோட இடமதிப்பு 10,000. நமக்கு என்ன 8ல் தான் இருக்குது. 8க்கு அடுத்த நம்பர் பார்க்கணுமா, நமக்கு என்ன இருக்குது 6ன்னு இருக்குது. அப்போது 6 வந்து நமக்கு என்ன 5ஐ விட பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 வந்து இடமதிப்பில் கூட்டணும். கூட்டிடலாமா? 8 6 9 4 3. அப்போது இங்கே என்ன கூட்டுவீங்க, 1 கூட்டுவீங்க. 8 1 நமக்கு எவ்வளோ 9. அடுத்தடுத்த நம்பர் நமக்கு என்னவா ஆகும், 0வா வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன, 90,000 தான் என்னது நம்மளுடைய ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். நான் எழுதியிருக்கேன் 50,81,739ன்னு எழுதியிருக்கேன். சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், லட்சம் இடமதிப்பு கொண்டு வரணும். அப்போ 1 10 100 1000 10,000 லட்சம். அப்போ லட்சத்தை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், அடிக்கோடிட்டுக்கிறோம். அடிக்கோடிட்ட இடத்துல பக்கத்தில் ரைட் சைடில் நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 8ன்னு இருக்குது. அப்போ 8 வந்து நமக்கு வந்து என்ன 5ஐ விட பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க, 1 வந்து இடமதிப்பில் கூட்டுவீங்க. கூட்டிடலாமா? அப்போ 50,81,739. அப்போ இடமதிப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், 1 கூட்டுவோம். அப்போ என்ன வரும், 5 1. இதுக்கு அடுத்த நம்பருங்க எல்லாமே நமக்கு என்னவா தான் வரும், 0வா வரும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, 51 லட்சம் தான் என்னது நமக்கு இந்த கணக்குக்கான ஆன்சர். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்கள். 33,75,98,482ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு இடமதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 10 கோடி இடமதிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இவங்க பார்க் பண்ணிடலாமா? 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் கோடி 10 கோடி. சரியா? அப்போது 10 கோடிங்கிற இடத்துல நமக்கு என்ன இடமதிப்பு வந்திருக்கு, 3ன்னு வந்திருக்கு. அப்போது பக்கத்தில் பார்ப்போமா, ரைட் சைடில் நமக்கு என்ன நம்பர் இருக்குது, 3ன்னு இருக்குது. அப்போது என்ன நமக்கு 5 வந்து 3ஐ விட பெருசு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 0 சேர்த்து நம்ம வந்து கூட்டுவோமா, பண்ணிடலாமா நம்ம? இப்போ கணக்கு எழுதுற பாருங்க. 33,75,98,482. அப்போ இங்கே 0 போட்டிங்கன்னா நமக்கு என்னவாகும், 3 0 கூட்டினோம்னா 3. இதுக்கு அடுத்த நம்பருங்க எல்லாமே நமக்கு என்னவாகும், 0வா தான் வரும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர், 30 கோடி தான் நமக்கு என்னது ஆன்சர். சரிங்களா? அவ்வளோதான். 5ஐ விட வந்து 3 வந்து நமக்கு சின்னதாக இருக்குது. அதனால் நம்ம 0 சேர்த்து கூட்டிட்டு அடுத்த நம்பருங்க மொத்தத்தையும் நம்ம என்னவா பண்ணியிருக்கோம், 0வா சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு 4வது கணக்கு பார்க்கலாமா? பாருங்கள். 1,57,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000க்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வந்து இங்கே 2 கணக்கு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையுமே கூட்டி நம்மளோட இடமதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 10,000 இடமதிப்பு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆன்சர் இது கொண்டு வந்துடலாமா? 4வது கணக்கு எழுதிக்கிறேன். 1,57,826. அடுத்தது என்ன இருக்குது, 32,469 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். கூட்டிக்கலாமா? 6 9 நமக்கு என்ன 15. மீதி 1 இங்கே போட்டுருவோம். 1 2 3 3 6 வந்து 9. அடுத்தது 8 4 வந்து எவ்வளோ 12. மீதி மேலே 1. 7 1 8 8 2 வந்து நமக்கு என்ன, அடுத்தது என்ன 8 2 8 2 நமக்கு 10. மீதி 1. அடுத்தது வந்து 6 9 1. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 10,000 இட மதிப்பு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ 1 10 100 1000 10,000. அப்போ எப்படி எழுதுவோம் நம்ம, இதுக்கான ஆன்சர் வந்து
1 9 இதுக்கு அடுத்தது நமக்கு என்னவாகும் 0 0 0ன்ட்டு வரும். அவ்வளோதான். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 1,90,000 தான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கணக்கு பாருங்க. 5வது கணக்கு. ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள நூறுகளுக்கு முழுமைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கணக்கு வந்து 8074 + 4178ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையுமே கூட்டி நமக்கு என்ன இடமதிப்பு கொடுத்துருக்காங்க? 100 தான் இடமதிப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கணக்கை பண்ணிடலாமா? இப்போது 8000 நாங்கள் எழுதிட்டோம் பாருங்கள். 8074 + 4178 நமக்கு என்ன இடமதிப்பு? 100 தானே இடமதிப்பு. அதை இங்கே எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். 8074 4178 4 8 எவ்வளோ நமக்கு? 12 1 8 1 7 8 8 7 நமக்கு என்ன? 15 மீதி 1 1 2 நமக்கு 2 8 4 வந்து நமக்கு 12. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன இருக்குது? 12,252 இருக்குது. சரிங்களா? இப்போ 100 தானே இடம் மதிப்பு. அப்போ நம்ம மார்க் பண்ணிடலாமா? 1 10 100. அப்போ நமக்கு என்ன இருக்குங்க? 2ன்னு இருக்குது. அப்போ 2க்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 5ன்னு இருக்குது. அப்போது 5 வந்து நமக்கு என்ன? 5 5 சமமாக இருந்தால் நம்ம 1 வந்து கூட்டுவோமா? அப்போ இங்கே போட்டுடலாமா? 12,252. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 1 வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா இங்கே 2 இட மதிப்பு இருக்குல்லையே, அங்கே 1 நம்ம கூட்டணும். அப்போ 12 2 1 3. அடுத்த 2 நம்பர் நமக்கு என்னவா வரும்? 0வாக வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 12,300 தான் நம்மளுடைய ஆன்சர். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 1,76,89,077. அடுத்தது வந்து அடுத்த கூட்டல் வந்து 1,30,589ன்னு கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டுத்தையுமே கூட்டல் பிரகாரம் எழுதிக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கூட்டிடலாமா? 7 9 நமக்கு எவ்வளோ? 16 மீதி 1 1 7 8 8 8 நமக்கு என்ன? 16 மீதி 1 1 9 10 10 5 நமக்கு என்ன? 15 மீதி 1 8 1 நமக்கு என்ன? 9. அடுத்தது 6 3 9 7 1 நமக்கு 8. அடுத்தது 1. இப்போது நமக்கு என்ன விடை வந்திருக்கு? 1,89,95,066ன்னு வந்திருக்கு. இப்போது நமக்கு என்ன இடமதிப்பு சொல்லியிருந்தாங்க? 100 தானே இடமதிப்பு சொல்லியிருந்தாங்க. அப்போது இதை எழுதிக்கலாமா? 1 10 100. அப்போ நமக்கு 5 தானே இடமதிப்பு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம 1,00,000 இங்கே எழுதிக்கிறேன் தனியாக. எழுதியாச்சு. இப்போ 5க்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 5க்கு அடுத்தது என்ன இருக்குது? 6 இருக்கா? அப்போ 6 வந்து 5 விட நமக்கு பெருசு. அப்போ 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 1 வந்து நான் கூட்டிக்கிறேன். சரியா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 1,89,900. 5யும் 1யும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 6. இதுக்கு அடுத்தது நமக்கு என்னவா வரும்? 0 0வாக வரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன? 1,89,96,000 அப்படின்ட்டு ஆன்சர் வரும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 6வது கணக்கு. ஒரு நகரத்தில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 43,43,645ஆகவும் 2011ஆம் ஆண்டில் வந்து 46,81,087ஆகவும் இருந்தது. அதிகரித்துள்ள மக்கள் தொகையின் உத்தேச மதிப்பை 100களில் முழுமையாக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து 2001 வந்து 43,43,645 இருந்துதான். அதே மாதிரி 2011 எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 46,81,087 அதிகரிச்சிருக்குதான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதிலிருந்து இதை வந்து நம்ம கழிச்சிட்டு வர ஆன்சரில் நம்ம என்ன பண்ணணும்? 100உடைய இடமதிப்பை போட்டு நம்ம கடைசி விடையை கொண்டு வரணும். பண்ணிடலாமா? பாருங்கள், நான் பெரிய எண் மதிப்பை மேலே எழுதிக்கிட்டேன், அதை விட சின்ன எண் மதிப்பை நான் கீழே எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம கழிச்சு போட்டுடலாமா? 7லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 2, 8லேருந்து 4 போச்சுன்னா 2, 0லேருந்து நமக்கு என்ன ஆகாது? 6 போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் வந்து கடன் வாங்குவோம். அப்போ கடன் வாங்கினா இங்கே என்ன ஆகும்? நமக்கு 9 ஆகும். 9லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு என்ன? 3. சரிங்களா? அடுத்தது என்ன? 0லேருந்து 3 போகாது. அப்போ என்ன பண்ணுவோம்? பக்கத்தில் இருந்து கடன் வாங்குவோம். அப்போ இங்கே என்ன ஆகும்? நமக்கு 10 ஆகும். அப்போ 10லேருந்து
5லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு 7. அடுத்தது என்ன 7லேருந்து 4, 7லேருந்து 4 போச்சுன்னா நமக்கு என்ன 3. அடுத்தது 6லேருந்து 3 போச்சுன்னா நமக்கு 3. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 3,37,322. நமக்கு இடமதிப்பு என்ன சொல்லியிருந்தாங்க 100 தானே சொல்லியிருந்தாங்க, 100 இடமதிப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இங்கே எழுதிடலாமா 1, 10, 100, 1000. ஸோ நமக்கு 100 வரைக்கும் போகுது. அப்போ 100க்கு இங்கே என்ன இருக்குது நமக்கு 3ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம் 3,37,322. நமக்கு 3க்கு பக்கத்தில் என்ன இருக்குது 2ங்கிற நம்பர் இருக்குது. 2 வந்து நமக்கு 5 விட என்னது பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க 1 வந்து கூட்டணும். கூட்டிடலாமா, இடமதிப்பு எங்கே இருக்குது இங்கே இருக்குது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கூட்டிடணும். ஸோ இல்லை 0ன்னு போட்டணும். ஏன்னா சின்னதாக இருக்குது இல்லையா, பெருசாக இருந்தால் தான் என்ன பண்ணுவோம் நம்ம கூட்டுவோம். அப்போ இங்கே என்ன பண்ணணும் நம்ம 0ன்னு போடணும். இப்போ போட்டுடலாமா 3,37,000. சாரி, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி. இங்கே வந்து நம்ம கழித்தலில் வந்து இங்கே 0லேருந்து 6 போட்டோம் இல்லையா, அங்கே நான் 9 போட்டுட்டேன், அங்கே 10ன்னு வரும். அப்போ 10லேருந்து 6 போச்சுன்னா நமக்கு 4. சரிங்களா, இங்கே மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க, இங்கே கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி. ஓகேவா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 3,37,422. அப்போது நமக்கு 5 விட 4 வந்து நமக்கு சின்னது. அப்போ நம்ம என்ன சேர்ப்போம் இந்த 4ஓட இடம் மதிப்புலேருந்து 0ன்னு சேர்த்துருவோம். அப்போ இந்த 4ஓட இடம் மதிப்புலேருந்து நம்ம 0ன்னு சேர்த்துக்கலாமா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 3,37,000 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, அது மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சாரி. ஓகேவா. 10லேருந்து 6 போச்சுன்னா 4, 4 இறக்கிட்டோம். 5 வந்து 4 விட சின்னது, அதனால் அந்த இடம் மதிப்புலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 0, 0ன்ட்டு நம்ம சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. புறவய வினாக்கள். புறவய வினாக்கள். ஒரு எண்ணை 1000களில் முழுமையாக்கினால் கிடைப்பது 11,000 எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே வந்து நமக்கு வந்து 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஆன்சரில் தான் ஏதோ ஒன்று தான் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் 4மே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த ஆ தான் கிடச்சிருக்கு. வேணா இது நான் உங்களுக்கு போட்டு காட்டட்டா. இது பாருங்கள் 10,007வது கணக்கில் 10,855 வச்சா போட்டால் தான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கிது. அதை நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு என்ன இடமதிப்பு கேட்டிருந்தாங்க 1000 தானே இடமதிப்பு கேட்டிருந்தாங்க. அப்போ 1000 இடமதிப்பு எழுதிக்கிட்டோமா. இப்போ இங்கே போட்டுடலாமா 1, 10, 100, 1000. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இதை வந்து நம்ம அடிக்கோடிட்டுப்போம். அப்போ பக்கத்து நம்பர் பார்ப்போமா. நமக்கு என்ன இருக்குங்க 8 இருக்குது. 8 வந்து என்ன நமக்கு 5 விட பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க 1 வந்து கூட்டுவீங்க. கூட்டிக்கலாமா. அப்போ 1, 0, 8, 5, 5. 1 வந்து நமக்கு எங்கே வரும் இந்த இடமதிப்பில் வருமா. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன 11, 11. அடுத்தது எல்லாமே நமக்கு என்னவா வரும் 0வா வரும். அப்போது நமக்கு இந்த பி தான் கரெக்டான ஆன்சர். 10,855 தான் நமக்கு இந்த ஆன்சரில் போட்டால் தான் நமக்கு இந்த இது கிடைக்கும். சரிங்களா. ஓகே. அடுத்த சம் பார்க்கலாமா. 76,812 அருகில் உள்ள 100களின் உத்தேச மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது போட்டு பார்த்துடலாமா. 8வது கணக்கு. இது பாருங்கள் 76,812. இது வந்து எப்படி போடுவீங்க. நமக்கு என்ன இடமதிப்பு கேட்டிருக்காங்க 100ன்னு இடமதிப்பு கேட்டிருக்காங்களா, அதை போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம் 1, 10, 100ன்னு போடுவோமா. இதை அடிக்கோடிட்டுப்போம். சரிங்களா. இப்போ வந்து நமக்கு 5 வந்து 1 விட நமக்கு என்னது பெருசு. அப்போ நம்ம என்ன சேர்ப்போம் 0ன்னு சேர்ப்போமா. அப்போ 76,800. இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே நமக்கு என்ன 0ன்னு ஆகும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன 76,800. தேர்டு தான் நமக்கு ஆன்சர். இ தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள் 9,78,5,764 அருகில் உள்ள லட்சத்தின் உத்தேச மதிப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதையே நம்ம போட்டு பார்த்துடலாமா. நீ பாருங்கள் நான் அந்த கணக்கை எழுதியிருக்கேன். சரிங்களா. நமக்கு என்ன இடம் மதிப்பு லட்சம் தானே இடம் மதிப்பு. லட்ச இடம் மதிப்பு போட்டுட்டேன். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். சரியா. இப்போ லட்சம் இட மதிப்பு எது நமக்கு 7 தானே லட்சத்தோட இட மதிப்பு. அப்போ 7க்கு பக்கத்தில் நம்பர் பார்ப்போமா. நமக்கு என்ன இருக்குது 8ன்னு இருக்குது. அப்போ 8 வந்து நமக்கு என்ன 5 விட பெருசு. அப்போ என்ன பண்ணுவீங்க 1 வந்து கூட்டுவீங்க. கூட்டிடலாமா. அப்போ 9 கூடிய 78,05,764. இட மதிப்பில் என்ன பண்ணுவீங்க 1 வந்து கூட்டணும். அப்போ கூட்டணும் அப்படின்னா 9, 7, 1, 8. இதுக்கு அடுத்தது எல்லாமே நமக்கு என்னவா வரும் 0வா வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன 98 லட்சம். சரிங்களா. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு. இதுதான் வந்து நமக்கு என்ன ஆன்சரு ஃபஸ்ட்டு ஆ தான் ஆன்சர். அதுதானே நமக்கு வந்தது, அதுதான் நமக்கு ஆன்சர். ஓகேவா. அடுத்தது பாருங்கள்
1,67,826 மற்றும் 2,765 ஆகியவற்றின் கழித்தலை அருகிலுள்ள ஆயிரங்களுக்கு முழுமையாக்க கிடைக்கும் உத்தேச மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை கழிச்சிட்டு வர ஆன்சரில் நம்ம இடமதிப்பு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். போட்டுடலாமா? பாருங்கள், நான் இங்கே கழித்தல் முறையில் போட்டிருக்கேன். 6லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 1, 2லேருந்து 6 போகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் கடன் வாங்குவோம். கடன் வாங்கினா இங்கே 2 நமக்கு என்னவாகும், 12 ஆகும். 12லேருந்து 6 போச்சுன்னா 6, 7லேருந்து 7 போச்சுன்னா 0, 7லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு 5, 6, 1. சரிங்களா? இப்போ நமக்கு எத்தனை இடமதிப்பு சொல்லியிருந்தாங்க, நமக்கு 1000 இடமதிப்பு தானே சொல்லியிருந்தாங்க. அப்போது 1000 பார்த்துக்கலாமா? 1, 10, 100, 1000. ஸோ இதுதான் 5 தான் நமக்கு என்ன, 1000. அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நம்பரை பார்ப்போமா? நமக்கு என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ 5 விட நமக்கு சின்னது. அப்போ நம்ம என்ன சேர்த்துட்டு போயிடுவோம், 0னே சேர்த்துட்டு போயிடுவோம். சரிங்களா? அப்போ நம்ம 0ன்னு சேர்த்துட்டா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 1,65,000 அப்படின்ற ஆன்சர் வரும். ஏன்னா இந்த இடமதிப்புக்கு அடுத்தது நம்ம 0 சேர்த்தோம்னா நம்ம 3 0 வரும். ஏன்னா 3 நம்பர் இருக்கு இல்லையா, அதனால் நமக்கு 3 0 வரும். ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். அப்போது நமக்கு எங்கே இருக்குது அந்த ஆன்சரு, ஆள இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஆள இருக்கா, 1,65,000. அவ்வளோதான். சரிங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் 1க்கு 3 தடவை வீடியோ போட்டு பாருங்கள். நீங்களும் 4-5 முறை நோட்டை கணக்கை நோட்டில் போட்டு பாருங்கள். அப்போ தான் புரியும். சரிங்களா? சரி, ஓகே. நான் இந்த சம்ஸோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.